புல் ஹுக்கா? மோச்சாக்காக வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணுவேன், லெமனேட் குடிப்பேன், அவ்வளவுதான். அப்பப்ப காஃபி கூட குடிப்பேன். ஆனா இந்த மாதிரி விஷயம் ஐ ஹேட் இட். பப்ஸ் போவேன், டிஸ்கோ போவேன், நல்ல டான்ஸ் கூட ஆடுவேன். பட் ஐ டோன்ட் டேக் ஆல்கஹால் அட் ஆல். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஓகே தான். ஆனா டேட்டிங் அவங்க கூட போக மாட்டேன். என்ன தொடரவன் என் புருஷனா மட்டும் தான் இருக்கணும். ஓகே, சரி வாங்க போலாம். ஓகே வில்மு. யா ஓகே. ஏய், அந்த பையன் உன்னதாண்டி பாக்குறான். யாரடி இவன்? கோயிலுக்கு வந்து சொல்ல விட்டுட்டு இருக்கான். இந்த நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? எங்க பார்த்தாலும் புகையும் சாம்பலுமா தான் இருக்கு. இவங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லையா? Dear friends, smoking and drinking is injurious to health. Hookah, cigarette, zardar உங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கு. உங்க ஹெல்த்தை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு நாள் இதுக்காக செலவு பண்ற எல்லா பணத்தையும் வைசாக் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிஞ்ச உதவியை பண்ணீங்கன்னா ஹியூமனிட்டியோட கிக்க அனுபவிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் த பீப்புள் இன் நீட். தேங்க்யூ guys. என்ன கோவில்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதுதான் என் கோவில், இதுதான் என் ஸ்கூல். இந்த ஆசிரமம் தான் என்ன ஒரு அம்மா மாதிரி பாதுகாத்துச்சு. இங்க தான் படித்தேன், இங்க தான் வளர்ந்தேன். இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆசிரமம் தான். ஏய் பாபி அண்ணா வந்துட்டாரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கு அண்ணா. நல்லா படிக்கிறீங்களா? இந்தாங்க. நன்றி தம்பி. இங்க பாருப்பா, நீ சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஆசிரமத்துக்கே கொடுத்துற. உன் செலவுக்கு என்ன பண்ணுவ? இங்க பாருங்க மேடம், சரித்திரத்துல அவுரங்கசீப் பெரிய மகாராஜா. அவ்வளோ பெரிய மகாராஜாவே தான் சொந்த காசை வச்சுதான் மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி தான் நானும் இந்த ஆசிரமத்துக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். என் சேலரி இங்க இருக்கிறவங்களுக்கு, நான் பாக்குற ஓவர் டைம் எனக்காக. மேடம், பசங்களை பார்த்துக்கோங்க. சரிங்க தம்பி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரி. ஸ்பிரா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல ரொம்ப நல்லா காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன? ஐ லவ் யூ. நீ அக்செப்ட் பண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ரீசன்ஸும் இல்லதான். பட் ஐம் என்கேஜ்ட். யார் அந்த லக்கி பர்சன்? ஹீ இஸ் மை ஃபியான்சி.
சாப்பிட்றியா? வெளியே போட. ஏய் சந்தீப், இப்பதான் புரியுது. வா அந்த கேமை முடிச்சிடலாம். அதை எப்படி நீ முடிப்ப? ஆல்ரெடி உன் மேல கிட்னாப் கேஸ் போட்டுட்டாங்க. சார் கம்ப்ளைண்ட் சார். சொல்லுங்க. என் பொண்ணு பார்ட்டிக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை சார். பப்பு பார்ட்டியா? அதெல்லாம் வந்துருவாங்க ஐயா. எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பா. நாளைக்கு அவளே வீட்டுக்கு வந்துருவா. சார் நாங்கள் ரொம்ப கவலையில் இருக்கோம் சார். ஃபோன் பண்ணால் இன்டர்நேஷனல் ரோமிங் வாய்ஸ் வருது சார். எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு சார். இன்டர்நேஷனல் ரோமிங்கா? உங்களுக்கு யாரு மேலேயாவது டவுட் இருக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன உன்கிட்ட அனுப்பி அவன் கல்யாணத்தை நிறுத்த பார்த்தான். சாயந்தரம் சந்தீப் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டி தரான். நான் அனுப்புகிற ஒரு பொண்ணோட நீ அங்கே போகணும். நீ எதுவும் பண்ண வேண்டாம். அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பு. அப்புறம் மெசேஜில் அப்டேட் பண்ணுறேன். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணு. இதோட நிறுத்திட மாட்டான் அவன். இதை விட இன்னும் அதிகமாவே பண்ணுவான். மேடம், பாபி வந்திருக்காரு. அப்படியா? அவரை உட்கார சொன்னியா? நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன் பாபி. நீ எப்ப வந்த? நான் ஏதாவது பண்ணணுமா? அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீ, நம்ம சந்திப்பா இது. அந்த போண்டாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதனால தான் என் கால்ஸ் எதுவுமே அவன் அட்டென்ட் பண்ணல. ஆமா, நான் கால் பண்ணும்போது கூட போன் அட்டென்ட் பண்ணல மேடம். நம்ம கிளினிக்கு போலீஸ் கூட வந்துச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வசுந்தராக்கு கால் பண்ணீங்களா? பண்ணேன். ஆனால் ஃபோன் எங்கேஜில் இருந்தது. சரி 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 திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபைன். சரி சரி. ஹலோ ஆண்டி. என்ன தம்பி? ஹலோ அங்கிள். ஹாய். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு பேட் நியூஸ் சொல்ல போகிறேன் அங்கிள். பேட் நியூஸா? என்ன தம்பி? உங்கள் பொண்ணு ஏமாத்தணும்னு நினச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சொல்ற நீ? எங்களுக்கு எதுவும் புரியல. என்னாச்சுன்னு சொல்லு. இதை என் வாயில் எப்படி சொல்லுவேன் அங்கிள்? நீங்களே பாருங்க.